Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம CISF Constable Tradesman 2025 நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். எதுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதுதான் CISF. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5/3/2025. அந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை பார்த்தோன்னா 3/4/2025. எக்ஸாம் டேட் ஃபைனல் அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன ட்ரேடுக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா குக்கு, காப்லர்னா ஒன்றும் இல்லை, இந்த செப்பல் தைப்பாங்க இல்லை அவங்க, அப்புறம் டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், மேசன்னா ஒன்றும் இல்லை, கொத்தனர், பிளம்பர் அண்ட் கார்டனர், வெல்டர் அண்ட் எலக்ட்ரீஷியன். இப்போ இதோட ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். இது நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் +3 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். SC/STயாக இருந்தால் +5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் தான் இதில் அப்ளை பண்ணலாம். இப்போ 18 to 23 இயர்ஸ் வரைக்கும் உள்ள ஏஜை விட உங்களுக்கு அதிகமாக ஏஜ் ஆயிடுச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 25, 28 இந்த மாதிரி ஏஜ் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஓபிசியாக இருந்தால் +3 இயர்ஸ்னால் இப்போ 23லேருந்து +3 போட்டோன்னா 26 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு 10th படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்திருந்தால் அது எலிஜிபிள் தான். அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா ஹைட் பார்க்கலாம். ஹைட்டு ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி கேட்டகரிக்கெலாம் 170 சென்டிமீட்டர் மேலுக்கும் 157 சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கும் இருக்கணும். அப்புறம் இதே எஸ்டிஆர் இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் மேலுக்கும் 150 சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கு இருக்கணும். ஜஸ்ட்டு பார்த்தோன்னா மேலுக்கு மட்டும்தான். ஜென்ரல், ஓபிசி, எஸ்சிக்கெலாம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் ஆகணும். அப்புறம் எஸ்டிக்கு 76 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 81 சென்டிமீட்டர் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்னென்னலாம் வைப்பாங்கன்னா, மேலுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 minutes 30 seconds டியூரேஷன். அப்புறம் லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும். ஃபீமேலுக்கு 800 மீட்டர் ரன் இன் 4 minutes. அவங்களுக்கும் லாங் ஜம்ப் இருக்கும், அப்புறம் ஹை ஜம்ப் இருக்கும். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு செலக்ட் ஆகிறவங்க ரிட்டன் எக்ஸாம் போவாங்க. அப்புறம் அங்கேருந்து ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். ஒவ்வொரு ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு வைப்பாங்க. இது கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் தான். நீங்கள் இந்த www.cisf.government.in இந்த அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கெல்லாம் 100 rupees. எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் பண்ணாதீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது தான். அது ரொம்ப ஒரு லென்த்தான நோட்டிஃபிகேஷன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு ஷார்ட்டாக சொல்கிறதுக்கான தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி எடிட் பண்ணி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு அது டவுட்டாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.